வணக்கம். இன்னைக்கு வந்து தென்காசி பகுதியில் மிக அருகில் இருக்கக்கூடிய பொதிகை சோலைன்ற பகுதியிலிருந்து இந்த கூட்டு சமையல் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாரம்பரிய உணவை வந்து ஒரு நல்ல ஒரு கலைநயத்தோட ஒரு கூட்டா பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு ஆண்கள் பெண்கள் பேதம் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனோட உணவை இங்கே தயாரிக்க போகிறோம். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் வாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து மேடம் வந்து ரொம்ப வேகமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக வந்து அசன சாம்பார்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோம். காய்கறிகள் எல்லாமே எல்லா காய்கறிகளும் போட்டு நல்லா வாசனையாக வீட்டிலேயே அரைச்சி பண்ணக்கூடிய ஒரு மசாலா பண்ணி அதில் ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த அக்கா வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் க்ளீன் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் பார்த்து கையெல்லாம் வெட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த சமையலை வந்து ஆர்ப்பரிப்போடு செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி பருப்பு கூட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஓரமாக எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக வந்து அப்படியே ஓரமாக உட்காந்து கீரைகளை பறிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களும் அதே மாதிரி தான். இந்த பங்குல வந்து என்னோட பங்கு வெங்காயத்தை உரிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா? இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா? இல்லை. ஓகே. ஐயாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக வந்து கையாலேயே வந்து வெள்ளைப்பூடை உரிக்கிறாங்க. பட் ஆனால் எவ்வளோ கடினமானதுன்னு உங்களுக்கு தெரியும், கையிலேயே பூண்டு உரிக்கிறது. ஆனால் அந்த கடினத்தை அவங்க பொருட்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த கூட்டு சமையலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரமாக வந்து அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க பூண்டு உரிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க, காய்கறிகள்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அடுத்து இதில் வந்து உணவு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கேயே விளையக்கூடிய கற்றாழை எடுத்து அந்த கற்றாழையில் வந்து ஜூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஆவாரம்பூ ரசம் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரசம், ஆவாரம்பூ ரசம் பண்ணுறோம். அப்புறம் தூயமல்லியில் நல்ல நம்ம இங்கேயே விளையக்கூடிய தூயமல்லியை வச்சு தூயமல்லி சாதம், வாசனை சாதமாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சாதம் ஒன்று தயாரிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து அசன சாம்பார், வெண்பூசணி கூட்டு, முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வந்துட்டு ரத்தசாலியில் வந்து பாயசம் பண்ணுறோம், கருவேப்பிலையில் காரக்குழம்பு பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்சாக எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? கூட்டா சமையல் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குது. தனியா வேலை பார்க்கறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கும் வேலை ஜாலியா தான் இருக்கு. வேலை பார்க்குற மாதிரியே தோணல. சார் சமையல் வேலைலாம் பார்க்குறீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சரி பண்ணா இருக்குது. நாங்கள் ஒன்றும் பண்ணலை. ஆனால் கடைசியில் ஏதாவது பண்ணுமேங்கிறதுக்காக ஆவாரம்பூ நான், ரவி சார், அப்புறம் கார்த்திக் 3 பேரும் பண்ணிருக்கோம். ஆனால் குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, நீ காலையில இருந்து என்னென்ன பண்ண? என்னென்ன இது பண்ண? பறித்து ஆவாரம்பூ பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண? முருங்கைக்கீரை,
முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, துளசி இந்த மாதிரி இலை வகைகள்லாம் எல்லாம் இது பண்ணு. எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தீங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? ஆ ஆ புதுசா வந்து இங்க யார் யாருக்கு பேர்லாம் கத்துக்கிட்டாரு? உங்களுக்கு புதுசா யாராவது யாரு பேர் கத்துக்கிட்டியா? குழந்தைங்க யாரு சாப்பிட்ட அப்புறம் பேசிட்டு இது இப்போ நானே ஒரு பெரிய செஃப் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிக்கிறேன் நான். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டாரு இதில். ரொம்ப நம்ம ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக அறிமுகமாகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. தெரியாத முகம் கூட ஒரு பெரிய ஒரு கூட்டு சமூக சமையல்ன்ற மாதிரி ஆகுது. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதில் சார் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது மனசு ரீதியாக அது ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமாக கிடைக்கிது. உணவு தயாரிக்கிறது ஒரு இது இருந்தாலும் மனசு வந்து ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. இது எல்லோரும் அந்த கூடி பண்ணுறங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. இதுதான் என்னுடைய பதில். தோழர் ரொம்ப மும்பரமாக வந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? தோழர் எப்படி தோழர் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பழக்கமா பண்றதான தோழர், புதுசா பண்றோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். வெள்ளைப்பூலாம் உரிச்சிட்டு இருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்குது. இது கூட்டா இருந்து எல்லாரும் ஒன்றுவோல இது வேலை பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. வீட்டில் வந்து ஒத்தையில் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு இப்போ வந்து இவங்களை இவ்வளோ முகம் பார்த்து நல்லா இது பண்ண நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உங்களை சமைக்க விட்டாங்க, எப்படி இருக்கு? எப்படி உணர்றீங்க? எனக்கு சமைக்க ஏற்கனவே உண்டு சார். அதனால இது ஒரு புது அனுபவம் தான். வீட்டுல 2 பேர் சமைக்கிறதுக்கும் என்ஜாய்மெண்ட். எல்லாம் சேர்ந்து ஜாலியா சமைக்கிறோம். தேங்க்யூ. வீட்டில் வந்து சமைக்கிறப்போ வந்து யோசிப்போம், ஐயோ சமைக்கணுமேனு. இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் கூட சேர்ந்து செய்யறப்போ. எனக்கும் அதே தான். 2 பசங்க இருக்காங்களா, அவங்கள மேனேஜ் பண்ணி நான் அதுக்கப்புறம் குக் பண்ணணும். ஸோ அது யோசிச்சுட்டே இருக்கும்போது டைம் ஆயிரும், என்ன பண்ணேன்னு. அதனால அறக்கப்புறக்க இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பண்ற மாதிரி இருக்கு. வீட்டில் சமைக்கிறதுக்கு இங்கேக்கும் வித்தியாசமா இருக்கு. வீட்டில் கொஞ்சம் சமைப்போம், இங்கே அதிகமாக சமைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சமைக்க நல்லா இருக்கு. வீட்டில் தனியாக சமைச்சு போர் அடிக்கும், இங்கே எல்லாரும் கூட பேசி சமைக்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப புதுமையா தான் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் நல்லாவும் இருக்கு.